கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின் பேரிலே இந்த வாரமும் பேஸ் ஆஃப் கிரேஸ் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வண்ணமாக இருந்த இடத்தில் கண்களை மூடி பரலோக பிதாவை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை நீர் அதிகமாக நேசிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த வாரமும் நீர் எங்களுக்கு தருகிறதான வார்த்தைகளை உமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என செபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் ஐயா, நீர் மாத்திரம் மகிமையை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கொஞ்ச நேரம் ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தின் முதல் மாதத்திலிருந்து அநேக வாக்குத்தத்த வசனங்களோடு இடைபெற்று வருகிறார். ஆம், அவர் உண்மையுடையவர், அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர். இன்று அவர் இடைபெறுகிற காரியம், அவர் நமக்கு அடைக்கலமானவர். சங்கீதம் 91வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இதுதான் ஆண்டவரே, உம்முடைய நிழலில் தங்குவது என்னுடைய வாழ்க்கையில் அது நான் பரம சாக்கியம் என்று கருதுகிறேன் என்று சொல்லி நான் பாட போகிறோம். பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் வந்தடைய வேண்டும். அவருடைய செட்டின் நிழலிலே பாதுகாப்பு உண்டு, சமாதானம் உண்டு, அற்புதம் உண்டு, ஆச்சரியங்கள் உண்டு. பாடுவோமா? தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்திய பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அமர்மையானவர் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் எவ்விதமாக காணப்படுகிறது? அவர் விருப்பம் வழிகளில் காணப்படுகிறதா? நாம் யாருடைய செட்டைகளில் வந்தடைகிறோம்? தவறான இடங்களில் நாம் சென்றடைகிறோமா? நம்முடைய பாதை அவர் விரும்பும் பாதைகளாக காணப்படுகிறதா என்று நிதானித்து பார்த்து அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறேன், மகனே மகளே, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூத
தூதர்களை கொண்டு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னீங்களா அப்பா? அதைதான் நானும் என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறேன் என்று விரும்பி பாடுவோமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காக்கிடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சட்டையின் மேல் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் ஓடுவார். தம் சிறகுகளால் ஓடுவார். தம் சிறகுகளால் ஓடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய கரங்களில் நாம் அடங்கி இருக்கும் போது, அவருடைய செட்டைகளின் மார்பில், அவர் செட்டைகளின் நிழலில் வந்து நாம் ஒதுங்கும் போது, அவர் நமக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து நம்மை தாங்குவார், நம்மை தப்புவிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் வந்து ஒதுங்கிவிட்டோம். ஆனால் ஒதுங்குகின்ற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சில பயங்கள், பயத்தின் ஆவி நம்மை பீடித்துக் கொண்டு நம்மை அலைக்கழிக்கும். ஒரே எதுக்கு எடுத்தாலும் பயம், என்ன காரியம் யோசித்தாலும் பயம், என்ன காரியங்களை யோசித்தாலும் நமக்குள்ளே ஒரு பயம். இது என்ன ஆகுமோ, இது எப்படி திருவதை ஆகுமோ, நாளை தினம் எப்படி ஆகுமோ என்றெல்லாம் நாம் பயப்படுகிறோம். அருமையானவர்களே, என் தகப்பன் சொல்லுகிறார், விசுவாசியே நீ ஏன் பதறுகிறாய்? நீ ஏன் பதறுகிறாய்? நீ என்னை விசுவாசி, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அவர் கேட்டுகிறார். பாடுவோமா? அவர் உங்களை காக்கவும், அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவருடைய கரங்கள் குறுகி போனதில்லை, குறுகி போகிறதில்லை அருமையானவர்களே. ஆனால் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று என் தகப்பன் விரும்புகிறார். பாடுவோமா? விசுவாசத்தோடு பாடுவோமா? கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் இழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் இழைப்பான். நாம் அவர் மீது வைத்திருக்கிறதான விசுவாசத்தினாலே நாம் பிழைப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த பிழைப்பை தானே என் தகப்பன் விரும்புகிறார். இன்று ஆராதனை வேளையில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அருமையானவர்களே. நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக காணப்படுகிறது? நாம் அவரை சந்தேகிக்கிறோமா? அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பாதுகாப்பை குறித்து நாம் சந்தேகப்படுகிறோமா? இல்லை, விசுவாசத்தில் நாம் நிலையாக கெட்டியாக அவருடைய கரங்களை பற்றிக் கொள்ளுகிறோமா என்பதை நாம் யோசனை செய்து அவருடைய கரத்தை பற்றி படிப்போம். அவருடைய கரத்தை பற்றி படித்தால் அவருடைய கரங்களை பற்றி பிடிக்க வேண்டுமாக நம்முடைய உள்ளங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருவமா அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே நெஞ்சமே, நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, இயேசு உன்னரனே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார்.
ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். ஒன்று வாக்கு தத்தம் சோழ என்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், நிறைந்து முன்னேறிடுவோம். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், நிறைந்து முன்னேறிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பேரிலே நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்ப விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். அது எப்படி போகும் என்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழுந்திருக்க கூடாது, எழும்பக்கூடாது என்றுதான் ஆண்டவர் மறுபடியுமாக வேத வசனங்களினால், வாக்குத்தத்த வசனங்களினால், தெய்வ செய்திகள் மூலமாக, ஆராதனைகள் மூலமாக நம்மை அவர் பலப்படுத்துகின்ற தகப்பனாக இருக்கிறபடியினால் நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கவலையா, கஷ்டமா, நாளைய தினத்தை குறித்த பதட்டமா, கவலைப்படாதிருங்கள். என் தேவன் சொல்லுகிறார், நீ பதறாதே. விசுவாசியே, நீ என்னை ஆராதிக்கின்ற ஜனமாக இருக்கிறபடியினால் விசுவாசியே, நீ என்னை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். விசுவாசியே, நீ பயப்படாதே, பதறாதே. ஒவ்வொரு காரியங்களுக்கும் பதட்டத்தோடு ஒவ்வொரு முடிவுகளை எடுக்காதே. நீ பதட்டம் இல்லாமல் என் பேரிலே இருக்கிறதான விசுவாசத்தை வைத்து நீ ஒவ்வொரு காரியங்களும் செய்ய முன்னேறி செல்லு. நான் உன் பின்னே இருந்து உன்னை தாங்குவேன். நீ கலங்காதே, கலங்காதே என்று இன்று ஆராதனை வேளையில் தகப்பன் உங்களோடு இடைபெடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைபெடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கலங்காதே என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த உலக மனிதர்கள் எங்களை ஒருவேளை கைவிடலாம், ஏமாற்றலாம், எங்களை உலக மனிதர்கள் பயமுறுத்தலாம், எங்களை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் என் தகப்பன் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது எங்களுக்கு போதும். நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே என்று சொன்னதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இப்போது நம்பிக்கையின் பேரிலே, அவர் பேரிலே நாம் பற்றுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பார்த்து அவர் அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக அவர் மாற்றுவார். பாடுவோமா? ஆண்டவரே, நீ ஆபிரகாமை ஆசீர்வதித்தது உண்மை, நீர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது உண்மை. தகப்பனே, நீர் அவர்களை எல்லாம் நீங்க வாழாக்காமல் தலையாக்கினது நான் வேதத்தில் படித்திருக்கிறேன் அப்பா. அதுபோல என்னை நீங்க ஆசீர்வதியும். நீங்க யாக்கோபை ஆசீர்வதித்தீங்களே, அதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்க தாங்கப்பா என்று விரும்பி அவர் நம்மை மேன்மைப்படுத்துகின்ற தேவன் என்பதை அறிந்தவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் அல்லவோ நீர். யோசேப்பை சொந்த அவர்கள் உடன் பிறந்த சகோதரர்களே உதாசீனப்படுத்தி அவர் குழியில் இருந்தார்கள். ஆனால் என் தகப்பன் வலக்கரம் பிடித்து அவனை உயர்த்தி
எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக வைத்தது போல இன்று ஆராதனை வேளையில் கடந்து வந்திருக்கிறதான ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் செட்டையின் மறைவிலே வைத்து காத்து ரட்சிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். பாடுவோமா தேவனுடைய பிள்ளைகள்? ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும், ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும். வாழாக்காமல் தலையாக்குவி, கீழாக்காமல் மேலாக்குவி. வாழாக்காமல் தலையாக்குவி, கீழாக்காமல் மேலாக்குவி. ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீ, ஈசாக்கை ஆசீர்வதித்தீ. ஆபிரகாமை ஆசீர்வதித்தீ, ஈசாக்கை ஆசீர்வதித்தீ. யாவையும் உமக்கே தருகிறேன். என்னையும் கேட்டுக்கொண்டு என்னையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும். யாக்கோபை ஆசீர்வதித்தீ, யோசேப்பை ஆசீர்வதித்தீ. யாக்கோபை ஆசீர்வதித்தீ, யாக்கோபை ஆசீர்வதித்தீ. பிறந்தாலும் மேன்மைப்படுத்தினீர், என் எல்லையை பெரிதாக்கி என்னையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னையும். ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும். யோசேப்பை ஆசீர்வதித்தீ, யாக்கோபை ஆசீர்வதித்தீ. யோசேப்பை ஆசீர்வதித்தீ, யாக்கோபை ஆசீர்வதித்தீ. நம்பினவர் கைவிட்டாலும் உயர்த்தி வைத்தீர். நிலையோ இதுதானே, என்னையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும். ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும். வாழாக்காமல் மேலாக்குவி, கீழாக்காமல் மேலாக்குவி. வாழாக்காமல் தலையாக்குவி, கீழாக்காமல் மேலாக்குவி. ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும் என்னையும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் தயவுபடுத்தவராக இருக்கிறார். கெஞ்சி மன்றாடுவோமா? ஆண்டவரே, யாபேசை துக்க முகத்தோடு துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்ட யாபேசை ஆசீர்வதித்த தேவனே, யோபுவை ஆசீர்வதித்த தேவனே, ஆபிரகாமின் தேவனே, என்னையும் ஆசீர்வதிக்கப்பா. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி இதோ அவர்களை ஆசீர்வதிப்பார். எச்சி மன்றாடுவோம். அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம்.
காட்டிலும் என்னை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான நல்ல ஆண்டவரே, யாவேசை ஆசீர்வதித்த தேவனே, எங்களையும் உங்களுடைய ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஆபிரகாமின் தேவமே, யாக்கோபின் தேவமே, யோபின் தேவமே, உமக்கு நன்றியப்பா. அவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்து அவர் செயல்படுகிறபடியினால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிறதான நோக்கத்தை இந்த வருடத்தில் நீ நிறைவேற்றும்படியாக, என்னை உயர்த்தும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறேன் ராஜா. என்னுடைய வேண்டுதல்களை தயவாக நீர் அங்கீகரிக்கிறதற்காக உமக்கு நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you மாஸ்டர். ஆராதனை வேளையே என் தகப்பன் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியினால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என் அப்பா இன்று நமக்கு வேதத்தில் இருந்து தருகிறதான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, The Base of Grace சேனல் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுகிறதான தெய்வ செய்தி ஆராதனை வேளை, இதை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்றால் இதை நாங்கள் அனுபவித்து எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை அனுபவித்து அவரை ஆராதிக்கவும், அனுபவித்த கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மாத்திரம் விதமான ஆராதனை வேலைகளையும் செய்தி வேலைகளையும் நாங்கள் வெளியிடுகிறோம். நீங்களும் பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரம் அவருடைய செட்டைகள். அவருடைய செட்டையின் மறைவில் வைத்து நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லும் தகப்பன் அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவரை நம்மை அறிகிற தேவன். அன்பானவர்களே, அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் ஒதுங்கினால், நாம் ஒதுங்குவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான தேவையில்லாத காரியங்களில் இருந்து என் தகப்பன் நம்மை பாதுகாப்பார். அவருடைய பார்வையில் நாம் மேய்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகில் அவருடைய பார்வையில் நம்முடைய வாழ்வாதாரத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? பயப்பட வேண்டாம். அவர் நம்மை ஓடி வந்து பிடித்துக் கொள்ளும் தூரத்தில் நின்று நம்முடைய கடமைகளை செய்கிறோமா? நமக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர் ஓடி வந்து நம்மை பிடித்து அவருடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாப்பார். கோழிகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது தாய்க்கோழியை பார்த்து பார்த்து கொண்டே அது மேய்ந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன? பருந்து வந்து ஒருவேளை தூக்கி கொண்டு போகலாம். ஓடி வந்து இந்த தாய்க்கோழியின் செட்டையின் மறைவிலே அடைந்து கொள்ளும். அன்பானவர்களே, ஒருவேளை அது தூரமாக சென்று விட்டால் ஓடி வருவதற்குள்ளாக என்ன செய்துவிடும்? இந்த பருந்து தூக்கி போய் கொண்டு போய்விடும். இன்று நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறதான வசனங்களும் நமக்கு அமிதமாக சொல்லுகிறது. அவருடைய சட்டையின் நிழலில் நாம் ஒதுங்குகின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டாம். எடுத்தவர்கள் வாசிப்போம். உபாகமம் 32வது அதிகாரம். உபாகமம் 32 11வது வசனம் 12வது வசனம் வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து, தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து, அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நிறுத்திக் கொள்வோம். அவர் தன் கூட்டை கலைக்கிறார்.
இந்த உலகத்தில் இருந்து அவர் நம்மை வெளியே கொண்டு போகிறார். வெளியே கொண்டு போய் நம்மை அவிதமாக விட்டுவிடும் தெய்வம் அல்ல. அவர் நம்மீது அசைவாடும் தகப்பனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் செட்டைகளை விரிக்கிறார். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பாதுகாக்கும் வண்ணமாக, உங்களையும் என்னையும் அதில் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, உலக தீங்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தகப்பன் அவருடைய செட்டைகளை அவர் விரிக்கிறார். எதற்காக? அந்த செட்டையின் நிழலில் நாம் தங்குவோமானால் இந்த உலக தீமைகள் நம்மை தாக்காதபடி, இந்த வருடத்தில் நாம் நம்முடைய சிந்தனையின் பிரகாரமாக நம்முடைய காரியங்களை செய்து தீர்க்கும் வண்ணமாக நாம் எவ்விதமாக காணப்பட வேண்டும். அவருடைய செட்டையின் நிழலில் வந்தடையத்தக்கதான தூரத்தில் நின்று நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய பார்வையில் சாத்தானுடைய கண்கள் எப்போது நம்மில் நோக்கமா இருக்கிறது. எப்போது நாம் வேதத்தை படிக்கிறோமோ, எப்போது நம் ஆராதனைகளுக்கு கடந்து செல்கிறோமோ, அவர்கள் மீது சாத்தானும் அவன் கண்ணோக்கமா இருக்கிறான். எந்த விதமாக இவனை, இந்த மகளை தள்ளலாம், விழத்தள்ளலாம் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அதற்காக தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் வைக்கிறார். கழுகு தன்னுடைய குஞ்சை தன்னுடைய செட்டைகளின் மீது வைத்து அது பறந்து செல்லுமாம். சில நேரங்களில் அதை அவிதமாக தள்ளிவிடும். எதற்காக? இது எவ்விதமாக பறக்கிறது? படிக்க வேண்டும், நாமவே சில காரியங்களை செய்ய வேண்டும், நாமவே அவரை தேட வேண்டும். நான் ஆபத்து காலத்தில் நாம் தள்ளப்படும் போது என் தகப்பன் அவிதமாக நம்மை வாரி அணைத்துக் கொள்ளுவார். அருமையானவர்களே, அதுதான் இந்த அனுபவம் விதமாக சொல்லுகிறது. நம்மை அவர் செட்டையின் மறையில் வைக்கிறார், நம்மை அவர் சுமக்கிறார். 12வது வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவரை வழிநடத்தினார். போதும், கர்த்தர் ஒருவரே நம்மை வழிநடத்துகின்ற தகப்பனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு அடைய வேண்டும்? அவருடைய செட்டையில் மறைவில் அடைய வேண்டும். அவர் நம்மை வழிநடத்தும் வண்ணமாக, அவர் நம்மை ஆட்சி செய்யும் வண்ணமாக அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் வந்தடைய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் இப்போது அவருடைய செட்டையில் வந்தடைந்து விட்டோம். கர்த்தருடைய பக்கம் நம்மை அவர் அணைத்து அவர் கொள்கிறார். ஆனால் இரண்டாவது, செட்டையின் மறைவில் வைத்திருக்கிறதான நமக்கு அவர் புது பலனை தருகிறார். வாசிப்போமா? ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். போதும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வாதார வழிமுறைகள் ஒரே போல இருக்கணும் நம்ம நினைக்கிறோமா? இல்லை. கழுகுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வயது ஆன உடனே அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அநேக பாடுகளை படுமாம். தன்னுடைய இறக்கைகளை பிடுங்கி வீசும். தன்னுடைய அலகை கல்லின் மேல் வைத்து உராய்ச்சி அதை தேய்த்து புதிய அலகை வருவித்துக் கொள்ளும்படியாக அது சில பாடுகளை அங்கு படுகிறது. ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யாவரும் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அன்பானவர்களே, நாம் அவருடைய சமூகத்தில் ஒதுங்குகின்ற நம்மை அவர் காலத்தில் அவர் நம்மை பலப்படுத்தி அவர் புதுப்பித்து, மழுங்கி போன நம்பிக்கை இழந்திருக்கிறோமா, தள்ளப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோமா, என்னால் இந்த காரியம் முடியாது என்று நம்ம நம்புகிறோமா? இல்ல, என் தகப்பன் சொல்லுகிறார், மகனே, நீதான் இந்த காரியத்தை செய்யணும். நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை காக்கும்படி
நான் எல்லா காரியங்களும் உனக்கு பின்தொடர்ந்து செய்வேன். நீதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நீ நம்பி இருக்கின்ற, நீ சார்ந்திருக்கின்ற ஊழியமா, நீ சார்ந்திருக்கின்ற உலக பிரகாரமான கம்பெனி வேலையா, நீ சார்ந்திருக்கின்றதான ஒவ்வொரு காரியமா, நீதான் இதை செய்ய வேண்டும், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று என் தகப்பன் நமக்கு எப்போதும் அவர் நம்மை பலப்படுத்தும் தெய்வமாக இருக்கிறார். மூன்றாவதாக, இந்த செட்டையின் நிழலில் வந்தடைந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆரோக்கியத்தை தருவார். என்னதான் பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, எங்கள் வருவாயெல்லாம் நாங்க மருத்துவமனைகளுக்கு கொண்டு கொடுக்கிறோம், எங்களை எந்த செட்டையின் மறைவு காத்து கொண்டிருக்கிறது, நாங்க எங்க போய் ஒதுங்கணும்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய பணங்கள் எல்லாம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு கொடுக்கிறோம் என்று கவலைப்படுகிறீர்களா? மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள், கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். போதும் அருமையானவர்களே, ஆரோக்கியம் என்பது நாம் எடுத்துக்கொள்ளும் மாத்திர மருந்துல மாத்திரம் அல்ல. ஆரோக்கியம் என் தகப்பனுடைய கரத்தில் இருந்து வரும். யெகோவா ரஃபாவே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. உண்ணும் உணவிற்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். உடுக்க உடை தந்தார் நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரை, இன்று என்னுடைய கடமைகளை செய்து முடிப்பதற்காக என்னுடைய சரீரத்திற்குள்ளே பலனை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதிக்க 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 துதிக்க, நம்முடைய வாழ்நாளில் மருத்துவமனைகளுக்கு போனா நம்ம பல்ஸ பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு 5 பாட்டில் குளுக்கோஸ் அடைக்கணும்னு சொல்றாங்க. எதுக்கு? நம்முடைய இழந்து போன பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. என் தகப்பன் தருகிறதான ஆரோக்கியம் இந்த 5 பாட்டில் குளுக்கோஸ் போல அல்ல, 5 பாட்டில் ரத்தம் அடைக்கிறது போல அல்ல. அருமையானவர்களே, அது வித்தியாசமான ஆரோக்கியம், நிரந்தரமான ஆரோக்கியம், சமாதானமான ஆரோக்கியம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தருவார் என்று நாம் எங்கு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையில் இந்த செய்தியை நீங்கள் செவிசாய்த்து கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் தவறான இடத்தில் நான் ஒதுங்கி இருக்கிறேன், ஆனால் இன்று உம்முடைய செட்டையின் மறைவிலே நான் வந்து தங்குவதற்கு என்னை இதோ ஒப்படைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. உம்முடைய செட்டையின் மறைவிலே வந்தால் சம்பூரணமான பாதுகாப்பு உண்டு, சம்பூரணமான உணவு உண்டு, உறைவிடம் உண்டு. உம்முடைய பார்வையில் நான் தங்குவேன், ஆனால் இந்த உலக மனிதர்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அம்புகள் வந்தாலும் அது என் மீது பாயாதபடி நீர் பறந்து காக்கும் பட்சியை போல நீர் என்னை பாதுகாத்து வழிநடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை பார்த்து என்று கலங்காதே என்று சொன்னதற்காக அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய மார்போடு அணைந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆரோக்கியத்தை தருவார். அவர் நம்மை ஆரோக்கியவானாக, ஆரோக்கியமுள்ள மகளாக, ஆரோக்கியமுள்ள குடும்பம் நடத்தும் ஒரு மகளாக, ஆரோக்கியமுள்ள தலைவர்களாக, ஆரோக்கியமுள்ள ஊழியக்காரர்களாக அவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர் பலப்படுத்தி காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.